எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66. இறைத்திரு வசனம் 10-14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அக்களித்து அகமகிழுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறைத்திரு வசனங்கள் 1-5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்களுக்கு நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை பொழுதில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் குறிப்பாக தாய் திரு அவை குழந்தை இயேசுவின் புனித தெரசால் அவருடைய திருநாளை கொண்டாடுகிறது. சிறு சிறு வழிகளில், எளிய வழிகளில் தியாகங்கள் செய்து ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்து அவர் அந்த அன்பு இறைவனுக்கு பிடித்தமான ஒரு புனிதையாக மாறிப்போனார். பெரிய பெரிய மகத்தான காரியங்களை செய்துதான் ஆண்டவரை விண்ணரசை நாம் பற்றி பிடிக்க முடியும் என்பதல்ல, மாறாக நாம் செய்கிற சிறிய சிறிய செயல்பாடுகள் வழியாக ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் குழந்தை இயேசுவின் புனித தெரசால் என்ற புனிதை ஆவார். அன்புக்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த நாளில் நாம் புதிய மாதம் அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை மாதம். ஜெபமாலை அன்னை மரியாள் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஜெபமாலையை கையில் ஏந்தி அனுதினமும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கும் இறைவனுக்குமான உறவு ஆழப்படுகிறது. அன்னை மரியா நமக்காக பரிந்துரைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, ஜெபமாலை என்றால் ஜெபிக்கும் முத்துமணி மாலை என்று பொருள். ஆக இந்த ஜெபமாலையை நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு முதல் இறப்பு, உயிர்ப்பு என்கிற மறைபொருள் எல்லாவற்றையுமே நாம் சிந்திக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வோடு இணைந்து அன்னை மரியாவே அருள் நிறைந்தவரே வாழ்க என்று திரும்ப திரும்ப நாம் சொல்லுகிற பொழுது நாம் அந்த அன்பு அன்னையினுடைய ஆசிரை, குறிப்பாக ஆண்டவருடைய ஆசிரை அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்கினியவர்களே, இந்த நாளில் நாம் விஷயத்தை ஆழமாக சிந்திப்போம். இந்த ஜெபமாலை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய உயிர் நாடி. இந்த முத்துமணி மாலை, இந்த ரோசாமணி மாலை நமக்கு கவசமாக, பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றது. இந்த நாளில்
அன்பிற்கினியவர்களே, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பெத்த அம்மாவை அம்மா அம்மான்னு ஒரு நாள் 1000 முறை சொன்னாலும் அந்த அம்மா சலிப்படைவது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அம்மாவை அம்மா என்று வாயார கூப்பிடுகிற பொழுது தாராளமாக வந்து நம்மை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறவர் நம்மை பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார். அப்படி என்றால் அகில உலகை படைத்த ஆண்டவனை பெற்றெடுத்த அன்னை மரியாவை ஒவ்வொரு முறையும் நாம் அம்மா அம்மா என்று கூப்பிடுகிற பொழுது, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று திரும்ப திரும்ப நாம் கூப்பிடுகின்ற பொழுது நாம் புதுவிதமான சக்தியை பெறுகிறோம். ஆண்டவருடைய அருளை அன்னை மரியாவுடைய பரிந்துரையாலே பெற்றுக் கொடுக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாவினுடைய இந்த பரிந்துரை, அவருடைய ஜெபமாலை நமக்கு மிகப்பெரிய கவசமாக ஆயுதமாக இருக்கின்றது. வழக்கமாக சொல்லுவார்கள், we become what we think என்று சொல்லுவார்கள். அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். அப்படி என்றால் அன்னை மரியாவை நினைத்து 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 அவருடைய திருஜெபமாலையை கையில் ஏந்தி ஜெபிக்கின்ற பொழுது, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியா சரிப்படைவது கிடையாது. மாறாக ஒவ்வொரு முறையும் நாம் கூப்பிடுகின்ற பொழுது அதே அன்போடு அதே அக்கறையோடு பாசத்தோடு பரிவோடு நம்மை அரவணைக்கக்கூடியவராக இந்த அன்பு அன்னை நமக்கு இருக்கிறார். அன்னை மரியா நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவர் கொடுத்திருக்கிற ஜெபமாலை இன்னும் ஒருபடி உயர்ந்த ஒரு பொக்கிஷம். ஆக நம்முடைய கைகளில் அதை ஏந்துவோம், ஜெபிப்போம், தியானிப்போம். ஆண்டவருடைய ஆசிரை அன்னை மரியாவுடைய ஜெபமாலை வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கிற என்று செலுத்துகிறோம். அக்டோபர் மாதத்தின் முதல் நாளாகி இன்று நாங்கள் குழந்தை இயேசு புனித தெரசாவுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையில் அது புனித இடமிருந்து எளிய சிறு சிறு செயல்கள் வழியாக ஆண்டவரை காண முடியும் என்பதை நாங்கள் உள்ளூர உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பக்குவம் தந்திரலும். ஜெபமாலை அன்னையுடைய மாதமாக இந்த மாதம் கொண்டாடப்படுகிற சூழலில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை கையில் ஏந்தி ஜெபமாலை நமக்கு ஜெயம் கொடுக்கும் மாலை என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி பக்தியாய் ஜெபிக்க எங்களுக்கு ஆசிரியரை தரணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமாம். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.